ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரியான் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் பிரியாணி. ஓகே, அதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோமா? இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இதுக்கு தேவையான பொருள் ரொம்பலாம் கிடையாது. ஆனியன், டொமேட்டோ அண்டு கேரட், பீட்ரூட், பச்சை பட்டாணி, அப்புறம் பீன்ஸ் அவ்வளோதான். இந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு எப்படி சூப்பராக வெஜ் பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி நல்லா தோலெல்லாம் உரிச்சு வாஷ் பண்ணிட்டு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எப்போ பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு டொமேட்டோ எடுத்து அதையுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சமாக செய்கிறதால நான் வந்து ஒரு தக்காளியே அது ஹாஃப் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்து செஞ்சுக்கலாம். ஸோ அண்ட் ஒரு கேரட், ஒரு பீட்ரூட், ஒரு 4-5 பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ கேரட்டு அப்புறம் பீட்ரூட்லாம் தோலெல்லாம் நல்லா சீவிட்டு அதை வந்து நம்ம இந்த இந்த ஷேப்பில் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மீடியமான சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு சைடு வந்து நான் வந்து எக்கை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் வந்து வெஜிடபிள் பிரியாணி மேலே சும்மா எக் வச்சு இது பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எக் வைக்கலாம், வைக்காம இருக்கலாம். நான் சும்மா ஷைடிஸ்க்காக நான் எக் வச்சுருக்கேன். மற்றபடி கிடையாது. ஓகே. ஒரு கடாயில் வந்து நம்ம லைட்டாக நெய் விட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் பீட்ரூட் இதை போட்டு ஒரு ஒரு டைம் நல்லா வதக்கிக்கலாம். அதை வதக்கிட்டு கொஞ்சமாக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி அதை நம்ம விசிலில் போட்டுடலாம். எண்ணெய் இது வந்து நெய் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு விசில் போட்டாக்கா அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ அதனால தான். அண்ட் இன்னொரு இது கடாய் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு எண்ணெயுமே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து எப்போவுமே நம்ம ஆட் பண்ணுற மாதிரி அந்த பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தெல்லாம் போட்டு அதை நல்லா நம்ம வந்து சாப் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வருகிற வரைக்கும் அதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ இடையில கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு ஆட் பண்ணிட்டு வதக்குனீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதோடைய ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி ஆட் பண்ணிட்டு அதை நல்லா சாப் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து குடைமிளகாய், ஓகேங்களா, கேப்சிகம் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்பவுமே வந்து கேப்சிகம் தான் யூஸ் பண்ணுவோம். பச்சை மிளகாய் விட கேப்சிகம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு வந்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மெழுகுத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா இருந்தீங்களா அதுவுமே ஆட் பண்ணியிருக்கேன். மந்தி மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா மசாலாவும் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக காமிக்கும். ஸோ அதனால் நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது நல்லா வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பச்சை பட்டாணி ஆட் பண்ணுவோம். ஸோ பச்சை பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம தனியாக வேக வச்சுருந்தோம்ல அந்த கேரட், பீட்ரூட் அதையுமே எடுத்து அதையுமே தனியாக போட்டுக்கும். அந்த தண்ணியை வந்து ஊற்றிடாதீங்க, வேக வச்ச தண்ணியை. ஸோ அதை நம்ம வந்து சாப்பாட்டுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை தனியாக வச்சுக்கோங்க. அண்ட் மைண்ட் வந்து பீட்ரூட் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, நிறைய கலர் கொடுத்துரும். ஸோ அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பீட்ரூட் தண்ணியை வந்து நான் மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு கப்பில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எவ்வளோ நமக்கு தேவைப்படுதோ அவ்வளோ தெரியல. நான் எனக்கு வந்து அரைப்படி சம்திங் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி ஊற்றி அதை நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அது தண்ணி நல்லா கொதிச்சு வரும். ஸோ கொதிச்சு வரும்போது நம்ம வந்து அந்த அரிசியை எடுத்து போட்டுருவோம். அரிசி போட்டுட்டு திட்டமாக இதுவுமே கரெக்டாக அரைப்படிக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ அரிசியுமே வந்து போட்டுட்டு அதை ஒன் டைம் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு அதுக்கு மேலே வந்து நான் வந்து புதினா மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ புதினா மல்லி ஆட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து ஒரு பக்கம் வந்து வேக வைக்கிறதுக்கு வந்து வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த முட்டையெல்லாம் வேக வச்சிருந்தோம்ல, ஸோ அந்த முட்டையோடலாம் உரிச்சிட்டு அந்த முட்டையை வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு அந்த முட்டையை முழுசாவே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் வந்து மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி அதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ண நல்லா தான் இருக்கும். ஸோ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து பிரியாணி ரெடி ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே வந்து இந்த முட்டையெல்லாம் வைப்போம். இந்த முட்டையை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெய் இருக்குல்ல, முட்டை ஃப்ரை பண்ண எண்ணெய் அதை வந்து அந்த பிரியாணி மேலே ஊற்றிட்டு அதை ஒன் டைம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கு மேலே முட்டை வச்சு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ முட்டை வேண்டாம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான்டா, சூப்பரான நம்ம வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ எக் போட்டிருக்கால எக் வெஜ் பிரியாணி தான். ஸோ எனக்கு வந்து ஷைடிஷ்க்கு எக் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சைட் பை சைடில் நீங்கள் வந்து ஆனியன் அந்த தயிர் பச்சடி அதை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு, செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோதான்டா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ.